வணக்கம். இப்போ நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சிவன் கோவிலுங்க. இது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு சொந்தமான கொற்றவாளீஸ்வரர் கோவில் இதாங்க. அது இங்கே இருக்கின்ற இறைவியின் பெயர் வந்து திரு நெல்லையம்பாள். அருள்மிகு திரு நெல்லையம்பாள் உடனுரை அருள்மிகு கொற்றவாளீஸ்வரர் கோவில் இதுதான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் சோமவாரம், அதாவது கார்த்திகை திங்கட்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அதுவும் இன்றைக்கி கடைசி திங்கட்கிழமை நம்ம சிவன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவிலுக்கு நானும் பல வருஷங்களாக வரும் முயற்சி பண்ணி அந்த சந்தர்ப்பம் இப்போ தான் அமைஞ்சது. இதுதான் கோவிலுடைய ராஜகோபுரம் வேலையாகிட்டுருக்கு. இந்த கோவிலில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வேலை எல்லாம் ஆகிட்டுருக்கு. வாங்க, அந்த சைடில் வந்து அந்த நீராழி மண்டபம் இருக்குது, தெப்பக்குளம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா நகரத்தால் மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து மடம் அப்படிங்கிறாங்க. யாராவது சாப்பாடு கொண்டு வந்தால் இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்து போகலாம். எல்லாம் ஃப்ரீ தான், யாரும் காசு வாங்க போகிறதில்ல. பிரம்மாண்டமான மண்டபம் உள்ளே இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே போகலாம். இப்போ நம்ம காரைக்குடி கொற்றவாளீஸ்வரர் கோவில் முன்னால் இருக்கக்கூடிய திருக்குளத்துக்கு வந்திருக்கோம். பெரிய குளமுங்க. இந்த மாதிரி தெப்ப குளம் நம்ம எங்கேயுமே பார்த்துக்க முடியாது, பிரம்மாண்டமாக இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய மண்டபம் பாருங்கள், நீராழி மண்டபம். இது 16 கால் இருக்குது. 16 கால் நீராழி மண்டபம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மண்டபம் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். நடுவில் கோபுரங்கள்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் நல்லா அமைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னொன்று, இது டேஞ்சரான குளமுங்க. ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு பலகை விட்டுருக்காங்க பாருங்கள். கொற்றவாளீஸ்வரர் கோவில் திருக்குளம் நீந்துவதற்கு அல்ல, இக்குளம் 17 அடி ஆழம் உள்ளது, மைய மண்டபத்திற்கு செல்லவும், அசுத்தமாக்க கூடாது. ஓகே, அது ஒன்று. இதுதான் அந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள். கொற்றவாளீஸ்வரர் கோவில் அது உயர்ந்த ராஜகோபுரம். கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டு வருகிறது. கூடிய விரைவில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. பாருங்கள், அப்படியே இந்த தெப்பகுளத்தோட அழகை நம்ம பார்த்துட்டே வர்றோம் நம்ம. ஆமாம், செட்டிநாடு ஏரியா, காரைக்குடி நகரத்தார் ஏரியா. ஓகே, போகலாம் அப்படியே. சரி, அடுத்து உள்ளே போகலாம். கோயில் மண்டபத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். சிற்பங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆஹா, பியூட்டிஃபுல். மண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு பிள்ளையாருடைய சிலையை பாருங்கள். இந்த சிற்பத்தை பாருங்கள். இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. விநாயகரின் சிற்ப வேலைப்பாடுகள். இந்த எலி வாகனத்தை பாருங்கள், எவ்வளோ நேச்சுரல் தத்துருவமாக அமைஞ்சிருப்பாருங்க. கழுத்தில் உள்ள மணிகள் சூப்பராக இருக்குது. ஓகே, சிவன் சன்னதிக்கு போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ சிவபெருமான் சன்னதிக்கு வந்திருக்கிறோம். இதுதான் சிவலிங்கம். கைலாசநாதர் என்று பெயர். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
உலகம் யாவையும் தாம்பூல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவரணவர்க்கே சரணாங்களே. ஓகே, சிற்பங்கள் பாருங்க, கண்கவர் காட்சி. யாழி, இங்கே இருக்க யாழியை பாருங்க. இந்த யாழி தும்பிக்கை வந்து கீழே இருக்க யானையோட தும்பிக்கையோட ஜாயின் ஆகி மெர்ஜாகிருக்கு. எல்லாம் பண்டைய தமிழனின் சிற்பக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நெல்லையம்பாள் சன்னதி, இறைவியின் பெயர் திரு நெல்லையம்மன். இந்த தூணில் காணப்படுகின்ற ஒரு சிற்பத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குன்னு பாருங்கள். இல்லை, நுணுக்க வேலைப்பாடுகள் இருந்தால்தான் நாம் ரசிக்க முடியும். இன்றைய தினம் சங்காபிஷேகம் நடக்க இருக்கின்றது, கார்த்திகை சோமவாரம். அதனால தான் வந்து சங்குகளை அடுக்கியிருக்காங்க. 108 சங்குகள். 108 சங்குகளை அடுக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து சங்காபிஷேகம் நடக்க இருக்கிறது. தான் அருள்மிகு கொற்றவாளீஸ்வரர் கோவில் சன்னதி பாருங்கள், பிரம்மாண்டமாக சிலை இருக்குது பாருங்கள். இந்த கொற்றவாளீஸ்வரர் ஏன் பேர் வந்துன்னு கேட்டாக்க, இதனுடைய சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப இந்த கோயில் வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமான் வாள் கொடுத்த இடம். பாண்டிய மன்னன் வந்து வேட்டைக்கு போகிறாரு, அவர் வாள் தொலைஞ்சு போச்சு. சிவபெருமான் வேண்டுறாரு, சிவபெருமான் அருளி ஒரு வாள் ஒன்றை கொடுக்குறாரு. அதை ஞாபகார்த்தமாக பாண்டிய மன்னன் இந்த கோயிலை கட்டுறாரு. அதுதான் அதுக்கு பேர் வந்து கொற்றவாளீஸ்வரர் கோவில். கொற்றம் என்றால் வெற்றி, வாளீஸ்வரர் என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. நந்தி பின்னால் ஒரு சிறிய கொடிக்கம்ப வடிவில் ஒரு இருக்குது. ஆமாம், ஓகே. ஓம் என்ற எழுத்து வடிவமாக இந்த சங்கு அரிசியாக வடிக்க வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அதாவதுங்க, கோவிலுக்கு வந்தால் கோயிலில் வந்து எப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிற்பத்திலேயே கல்லையே வடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் விழுந்து கும்பிடணும். சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய நெற்றி வந்து நிலத்தில் படணும். 2 கைகளும் தலைக்கு மேலே இருக்கணும் பாருங்க. கால் வந்து இப்படி இருக்கணும், குதிங்கால் தூக்கிட்டு இருக்கணும். இதுதான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடிய முறை. இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும். இந்த சிற்பத்தை பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஒரு சூரனை வதைக்கின்ற இறைவனும் சூரனை வதம் செய்யும் காட்சி பாருங்க. சரஸ்வதி வேணை வச்சுருக்காங்க. சரஸ்வதி சூரனின் தலையை கொய்கின்ற காட்சி. சூரபத்மனின் தலையை கொய்து கையில் வச்சுருக்காங்க. இந்த சிற்பங்களை பாருங்கள். ஓங்கி உலகளந்த பெருமாள், ஒரு காலால் பூவுலகையும் ஒரு காலால் விண்ணுலகையும் அளந்த ஓங்கி உலகளந்த பெருமான். ஒரு பெண் வேட்டைக்கு போகின்ற காட்சி. வெள்ள அம்பு எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க, பத்ரகாளி உருவம். ஓகே.
இது வந்து மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கின்ற காட்சி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இது பார்த்தீங்கன்னா இது ரிஷப ரூபத்தில் ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சி. சுப்பிரமணியரை பாருங்கள், சுப்பிரமணியர். முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சி, சிற்பங்கள். உண்மையிலேயே நல்ல பிரம்மாண்டமான கோயில்கள். இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ராசிகளை குறிக்கக்கூடிய வகையில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எல்லாம் இருக்குது பாருங்கள். 14 ராசிகள், 12 ராசிகளையும் குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது ஒரு உண்மையிலேயே சிறப்பான அமைப்பு. இதில் சிற்பத்திலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். 12 ராசிகள். ஓகே, உண்மையிலேயே இன்றைக்கி எங்களுக்கு கார்த்திகை சோமவார தினத்தன்று நல்லதொரு காட்சி கிடைத்தது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள திருநெல்லையம்மன் உடனுறை குற்றவாளீஸ்வரர் கோவிலில் வந்து நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. நீங்களும் இந்த பக்கம் வர நேர்ந்தால் இந்த கோவிலுக்கு அவசியம் வந்து இங்கே இருக்கின்ற சிவபெருமானை வழங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.